7ஆம் தேதி எங்களுக்கு தனித்தனியாக ஒரு அழைப்பு வருது. திடீர்னு வந்து சிஎம் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ நாங்கள் 2-3 பேர் போகிறோம். அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு கருத்து வைக்கப்பட்டது. என்னன்னா, இது மாதிரி வந்து நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரப்போசல் வந்துருக்குது. அதான் எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக முன்மொழிகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. முதல்ல நான் வந்து சொல்கிறேன், இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாயிரும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோனில் தான் கருத்து சொன்னாங்க. நாங்கள் எழுச்சி வந்துட்டோம். அது பிறகு எங்களுக்கு இடையில் ஃபோனில் தான் பேசணும், அது சரியாக வராது அப்படின்னு. இப்போ அதில் நாங்கள் யாரும் ஈல்டாகல. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த டிபேட்டும் நம்மகிட்ட வரல, யாரும் நம்மகிட்ட தொடர்பு இல்லை. 8ஆம் தேதி இரவு நான் வந்து அவரை பார்த்து சொல்லலான்னு போனப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும். அவர் வந்து இல்லை, நீங்கள் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறதா சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது திரு ஸ்டாலின் சொல்கிறார். ஆமாம், அவர் சொல்கிறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் போனது பிறகு அங்கே இருந்தவங்க மத்தியில் ஒரு கருத்து வருது. என்னென்னா, இல்லை இப்போ வேறு மாதிரி ஒரு லேட்டர் டெவலப்மெண்ட் இருக்குது, வந்து உங்களை வந்து காமன் கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியும், எடப்பாடியோ இந்த மற்ற 2-3 பேரோ வந்து துணை முதல்வருங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா, ஏடிஎம்கேல பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதில் வந்து அப்படி ஒரு நிலை வந்தால் நீங்கள்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டா வெளியிலேருந்து தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், நாங்கள் அதுக்குள்ளே வரமாட்டோம், இதுக்கு எப்படி உங்கள் கருத்து என்ன அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இதெல்லாம் நடக்கிற கதையா, தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரிலாம் நடக்குமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து இல்லை அது ஒரு உள்ளபடியே சீரியஸான ஒரு மூவ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாங்க.